Welcome back to Big Boss Tamil Season 8 Managers versus Employee Task 2.0 பிக் பாஸ் ஃபஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்க இப்போ கொடுத்தது எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணுறாங்கன்னு பார்த்ததும் சண்டை வர்றதுக்காகவே கொடுத்த டாஸ்க் என்னென்னா லைக் எம்ப்ளாயர்ஸ் வந்து எல்லா வேலையுமே பார்க்கணும், லைக் ஆல் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். அப்போது இவங்க தண்ணி கேஸ் எதுவும் வராது. தண்ணி வேணும்னாலும் அங்கே வெளியில் இருக்கிற பைப்பில் தான் பிடிச்சிட்டு வரணும். ஒரு தடவையும் டாய்லெட் யூஸ் பண்ணணுன்னாலும் இந்த தண்ணி பக்கெட்டில் தூக்கிட்டு போய் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மேனேஜர்ஸ்க்கு வேணும்னாலும் இவங்க பக்கெட்டில் பிடிச்சிட்டு போய் கொடுக்கணும். அதுக்கு பெடல் பண்ணணும். இருக்கிற 7 மெம்பர்ஸில் இவங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ 2.0 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அந்த ஸ்டார்ட் ஆனதும் மழை வர ஆரம்பிச்சுது. அண்ட் மழையில் ஹன்ஷிதா வந்து நின்னாங்க. ஸோ மேனேஜர்ஸ் எல்லாருமே உள்ளார போங்க அப்படின்னதும் அவங்க கேட்டிருக்கணும். பிகாஸ் எம்ப்ளாயர்ஸை வந்து உள்ளார போங்க அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் அப்படி போக மாட்டேன், இது என்னோட பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு ஆரம்பிச்சதும் சௌந்தர்யா ரொம்ப எமோஷ்னல் ஆகி போய் அந்த கொடையை பிடிச்சி இழுத்தாங்க. ஸோ தட் இஸ் அகெயின் அ ராங் ஆக்ட். ஏன்னா திடீர்னு இப்போ என்ன எமோஷ்னல் ஆனாலும் போய் அப்படி இழுக்கக்கூடாது. அது இழுத்ததும் ராணவ் வந்து அதை ஸ்டாப் பண்ணி எல்லாம் சேர்ந்து ரொம்ப மெஸ் ஆகி கை வச்சுட்டேன் அப்படின்லாம் ரொம்ப சொல்லி ஆனால் அப்பாலஜைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ராணவ் கை நீட்டினதையும் மஞ்சரி தட்டி விட்டதை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராணவ் நல்லா ட்விஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாமே லைக் அட் த எண்ட் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இப்போ தண்ணி எடுக்கிறதாகட்டும் இதெல்லாமே அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது பிக் பாஸ் சொன்னது நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி நிறையா நடக்குது. ஸோ வி ஆர் ரெப்ரசன்டிங் தெம். இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்றது அப்போ இவங்க எல்லாருமே பண்ணுறது இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு யாரும் யோசிக்கலை அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஜாக்லின் மேட் அ மிஸ்டேக். ஏன்னா 2 பேர் பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னப்போ ஜாக்லின் மேட் அ மிஸ்டேக். ஸோ ஜாக்லினையும் இப்போது எம்ப்ளாயராக பிக் பாஸ் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் ஸ்வாப் டைமில் சௌந்தர்யா எம்ப்ளாயர் ஆனாங்க. அண்ட் அவங்க சைடில் இருந்தும் ஒருத்தவங்க இந்த சைடு வரணும். ஸோ அது வந்துட்டாங்க. இப்போது இந்த டாஸ்க் வந்து கொஞ்ச நேரத்துலேயே திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மைட் பி டியூ டு ரெயின். ஏன்னா இவங்க எல்லாருமே வெளியில் தான் இவங்களுக்கு கொடுத்துருந்தது. உள்ளார வரக்கூடாது, அதனால வெளியிலலாம் படுக்க முடியாது, அங்கே ஒழுகுதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்ததுனால அதனாலே இருக்கலாம். ஸோ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் இருக்குது. மைட் பி இன்னைக்கு தான் இவங்க நாமினேஷன் ஃப்ரீ யார், நாமினேட்டட் லைக் சேவ் பண்ணுறது யார் அப்படின்றத இன்றைக்கி தான் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பிக் பாஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க இதை யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இதில் ஒரு மெயின் ட்விஸ்ட்டே. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அதற்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லாருமே ஃபைட் பண்ணியிருக்காங்க. சில பேர் தான் எதுவுமே பேசலை, லைக் ஜெஃப்ரி, தர்ஷிகா லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் பேசினாங்க. வேறு யாரும் பாக்கி எல்லாருமே கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாங்க. ரஞ்சித் சார் ரொம்ப ட்ராக் பண்ணி சும்மா எதுவும் பேசணும் அப்படின்றதுக்காக பேசினாரு. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா, அதுவும் பார்ஷியாலிட்டி பேசிஸில் ஜெஃப்ரினா எல்லாருக்கும் கொடுக்கலாம், எல்லாருமே ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் கூட ஃபேராக இருக்கும்னு நம்புகிறோம். இவங்களே சண்டை போடலைன்னாலும் சண்டை வர வைக்கிறதுக்காக இவங்க 2.0 3.0 கொடுக்கறது தான் இட் இஸ் டோட்லி அன்ஃபேர். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சீசன்லேயாச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேராக இருக்கலாமே அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆட்டம்பர்கோட டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, சம்மந்தி டாஸ்க். ஸோ அது ஒரு இது இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ். இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது. லெட்ஸ் see how it goes. Keep watching Big Boss Tamil Season 8 in Disney+ Hotstar.